டிசம்பர் 20, 2024 அப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் முஃபாசா த லயன் கிங் அப்படின்ற டிஸ்னி ஹாலிவுட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. என்னடா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாம், 2019 பேரி ஜெங்கின்ஸ் அப்படின்றவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு இந்த லயன் கிங் அப்படின்ற படம். இந்த படம் வந்து முஃபாசா படத்தோட ப்ரீக்வல் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் உலக அளவில் நல்லா ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் அடிச்சுது. இந்த படத்தோட டைட்டிலே தெரிஞ்சிடுச்சு, சிம்பாவோட அப்பா கேரக்டரான முஃபாசாவோட கதை தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்க போகுதுன்னு. இந்த படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 1994 தான் த லயன் கிங் அப்படின்ற அனிமேஷன் மூவி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த மூவி 2 ஆஸ்கார் விருதுகளையும் வாங்குச்சு. சரி, அது இருக்கட்டும். இந்த படத்தில் யாரெல்லாம் டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? தமிழில் முஃபாசா கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ் அவர்களும், டாக்கா அப்படின்ற கேரக்டருக்கு அசோக் செல்வன் அவர்களும், டிமோன் அண்ட் பூம்பா நம்மளோட ஃபேவரட் கேரக்டருக்கு ரோபோ சங்கர் அண்ட் சிங்கம் புலி அவர்களும், கிரோஸ் அப்படின்ற கேரக்டருக்கு நடிகர் நாசர் அவர்களும், ரஃபிகி அப்படின்ற கேரக்டருக்கு விடிவி கணேஷ் அவர்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தியில் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் அவர்கள் முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. தெலுங்குல மகேஷ் பாபு அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது.